ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நாம் கிளாஸ் 19 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது கிளாஸ் 18ல் பார்த்துட்டிங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் 19 to நமக்கு 22 வரைக்கும் இருக்க எல்லா ஆர்டிகல்ஸும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23யும் 24 பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்டிகல் 23 Prohibition of traffic in human beings and forced labors. அதாவது உங்களுக்கு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கு கீழே வர்றது தான். ஸோ ஆர்டிகல் 23 வந்துட்டு சாதாரணமாக ஏதாவது ஃபோர்ஸ்டு லேபர், பாண்டட் லேபர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான அவங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஆர்டிக்கல் தான். ஸோ ஆர்டிகல் 23 prohibits traffic in human beings, beggar, அதாவது பெக்கர்னா ஃபோர்ஸ்டு லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க, அதர் சிமிலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். எனி கான்ட்ராவென்ஷன் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன் ஷெல் பி அஃபென்ஸ் பனிஷபிள் இன் அக்கார்டன்ஸ் வித் லா. இந்த மாதிரி இந்த லாக்கு கீழே எல்லாமே வந்து பனிஷபிள் தான், எந்த அஃபென்ஸாக இருந்தாலும். திஸ் ரைட் இஸ் அவைலபிள் டு போத் சிட்டிசன்ஸ் அண்ட் நான் சிட்டிசன்ஸ். அது நான் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, டிராஃபிக்கிங் கீழே அவங்கள யாராவது சித்திரவதை பண்ணி வேலை செய்ய சொன்னாங்கன்னா இந்த ஆர்டிகல் படி நம்ம கேள்வி கேட்கலாம். ஓகேவா? இட் ப்ரொடெக்ட்ஸ் தி இண்டிவிஜுவல் நாட் ஓன்லி அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் பட் ஆல்சோ அகெயின்ஸ்ட் ப்ரைவேட் பர்சன்ஸ். அதாவது இண்டிவிஜுவலை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்டேட் கிட்ட மட்டும் இருந்து கிடையாது. ஒரு தனிநபர் வந்து ஒருத்தரை துன்புறுத்தி வேலை செய்ய வச்சாலும், அவரை சுரண்டினாலும் அதுக்கு எதிராகவும் இது வந்து அவங்கள காப்பாற்றும். திஸ் எக்ஸ்பிரஷன் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் இன்க்ளூட். இந்த டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் மென், விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் லைக் குட்ஸ். அதாவது ஒரு பொருள் மாதிரி மனிதர்களை வந்து விற்கிறது, வாங்கிறது, அடிமைகள் மாதிரி. ஓகேவா? அது இதில் இன்க்ளூட் ஆகும். இம்மாரல் டிராஃபிக் இன் விமன் அண்ட் சில்ட்ரன் இன்க்ளூடிங் ப்ராஸ்டியூஷன். அதாவது விமனையும் சில்ட்ரனையும் தப்பான வழியில் கொண்டு போய் தொழில் செஞ்சு அவங்கள சித்திரவதைப்படுத்துறது, அந்த ஒரு விஷயம். தேவதாசிஸ், அதாவது கோவிலுக்கு வந்து நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுடைய லைஃபையே வந்துட்டு பறிச்சிடுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயம் தேவதாசிஸ். அண்டு ஸ்லேவரி, அடிமைத்தனம், இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயமுமே டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸில் வரும். ஸோ இதிலிருந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 23. டு பனிஷ் தீஸ் ஆக்ட்ஸ் த பார்லிமெண்ட் ஹேட் மேட் த இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. அதாவது ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1856 என்னது, 1856 வந்து விடோ ரீமேரேஜாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1956 அப்படின்றது இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஓகேவா? 1956. அதுக்கடுத்து த டேர்ம் பெகர். அந்த பெகர் அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கோங்க. இது என்னன்னா கம்பல்சரி ஒர்க் வித்தவுட் ரெமுனரேஷன் அப்படின்றது. ஓகேவா? கம்பல்சரியாக ஒர்க் பண்ண வச்சு அதுக்கு தேவையான ரெமுனரேஷன் வந்து கொடுக்காம, அவங்களுடைய வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்காம இருக்கிறது. இட் வாஸ் அ பெக்யூலியர் இந்தியன் சிஸ்டம் அண்டர் விச் த லோக்கல் ஜமீன்தார்ஸ் சம்டைம்ஸ் யூஸ்டு டு ஃபோர்ஸ் தேர் டெனன்ட்ஸ் டு ரெண்டர் சர்வீசஸ் வித்தவுட் எனி பேமெண்ட். அதாவது இது இந்தியன் சிஸ்டம்லேயே ஊறி போன ஒன்று. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை வச்சுருப்பாங்க. வேலை, அதாவது சாப்பாடு மட்டும்தான் போடுவாங்க, அவங்களோட வேலைக்கு தகுந்த ஊதியம்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள அப்படியே டெனன்ட்ஸ் மாதிரி கூடவே வச்சுருப்பாங்க. The addition to beggar, the Article 23 prohibits other similar forms of forced labors like bonded labors. The term forced labor means compelling a person to work against his will. அதாவது forced labor அப்படின்னா என்னன்னா அவருடைய தகுதிக்கு மீறி அவர்கிட்ட அதிகமான வேலை வாங்குற விஷயம் தான் இந்த forced labor அப்படின்றது. அந்த forced laborனு சொல்லுவாங்க, bonded laborனு சொல்லுவாங்க. ஒருத்தர் இவ்வளோதான் வேலை செய்யணும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னா அவர்கிட்ட 16 மணி நேரம் வேலையை வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஊதியத்தை மட்டும், 8 மணி நேர வேலைக்கான சம்பளத்தை மட்டும் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள். The word force includes not only physical or legal force but also force arising from the compulsion of economic circumstances that is working for less than minimum wage. அதுதான். அதாவது அவருடைய சக்திக்கு மீறின உழைப்பு மட்டும் கிடையாது, அவருக்கு தேவையான ஊதியத்தை, மினிமம் வேஜ் இருக்கு இல்லையா, அவருக்கான குறிப்பிட்ட ஊதியத்தை கூட கொடுக்காம அவரை ரொம்ப ஓவராக சுரண்டுறாங்கன்னா அதுவும் இந்த ஃபோர்ஸ்டு லேபரில் வரும். இன் திஸ் ரெகார்ட் த பாண்டட் லேபர் சிஸ்டம் ஆக்ட் 1976. இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மெயினானது.
உங்களுக்கு வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்துட்டு அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் பாண்டட் லேபர் சிஸ்டம் அப்படின்றது 1976 ஓகேவா. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956ன்னு பார்த்தோம். ஸோ 1976 வந்துட்டு பாண்டட் லேபர் சிஸ்டம் ஆக்ட் வருது. மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 நம்மளுக்கு சுதந்திரம் அடைஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு வருது மினிமம் வேஜஸ் ஆக்ட். பாண்டட் லேபர் ஆக்ட் வந்து 1976, கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் 1970, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டட் லேபர் சிஸ்டமும் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்டும் ரெண்டுமே 1976 தான். மினிமம் வேஜ் வந்து 1948, கான்ட்ராக்ட் லேபர் வந்து 1970. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23 ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபார் அன் எக்ஸப்ஷன் டு திஸ் ப்ரொவிஷன். இட் பர்மிட்ஸ் த ஸ்டேட் டு இம்போஸ் கம்பல்சரி சர்வீசஸ் ஃபார் பப்ளிக் பர்பசஸ் ஆஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி சர்வீஸ் ஆர் சோசியல் சர்வீஸ் ஃபார் விச் இட் இஸ் நாட் பவுண்ட் டு பே. அதாவது எல்லா வேலைக்குமே ஊதியம் கொடுக்கணுமா அப்படின்னு இதில் பார்த்தா கிடையாது. இதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. மிலிட்ரி சர்வீசஸ் சோசியல் சர்வீசஸ்லாம் பண்ணும்போது அதுக்கு உண்டான பே வந்து மாறுபடலாம். அது வந்து இதோட எல்லைக்குள்ள வராது அப்படின்றாங்க. However, in imposing such service, the state is not permitted to make any discrimination on grounds of race, religion, அதாவது race, religion, caste or class. அதாவது என்னதான் ஓகே இந்த டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் தான் எல்லைக்குள்ளே வராதே தவிர இந்த மாதிரி ஒரு வேலையில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறப்ப வந்து இந்த ரேஸ் கேஸ்ட் இதெல்லாம் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அந்த ஒர்க்கர்ஸை அப்படின்னு சொல்லி பாகுபாடு காட்டக்கூடாது. அது இந்த வரம்புக்கு உள்ள வரும். பட் மற்றது அவங்களுடைய பேஸ் அதெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 24 பாருங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். ஹியூமன் பீயிங்ஸை வந்துட்டு விற்கிறது, வாங்குறது, விமன் அண்ட் சில்ட்ரனை தப்பான வழியில் கொண்டு போகிறது, தேவதாசிஸ், இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்தோம், ஸ்லேவரி எல்லாம். இது வந்துட்டு என்னன்னா சைல்டு லேபர். ஓகேவா, சைல்டு லேபருக்காக வந்த ஆக்ட் தான் ஆர்டிகல் 24. இட் ப்ரோஹிபிட்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் இன் எனி ஃபேக்ட்ரி, மைன் ஆர் ஹசார்டஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ரயில்வே. இந்த மாதிரி ஹசார்டஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுலையும் 14 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேவா, அதை பாதுகாக்கிறதா. பட் இட் டஸ் நாட் ப்ரொஹிபிட் தயர் எம்ப்ளாய்மெண்ட் இன் எனி ஹார்ம்லெஸ் ஆர் இன்னசென்ட் ஒர்க். அதாவது ஆனால் இது வந்துட்டு அவங்க ஹசார்டஸ் இல்லாத இடத்துல பாதுகாப்பான இடத்துல ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காது. ஸோ த சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1986. இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் லா. ஓகேவா, இது என்ன சொல்லுதுன்னா த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 1938. அதே மாதிரி இதுக்கு அடுத்தடுத்து வர ஆக்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. ஓகேவா, நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 1938. அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பற்றின ஆக்ட். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948, மைன்ஸ் ஆக்ட் 1952, மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 1958, பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951, மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1951, அப்ரெண்டிசஸ் ஆக்ட் 1961, பிடி அண்ட் சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1966 அண்ட் அதர் சிமிலர் ஆக்ட்ஸ் ப்ரோஹிபிட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ ஏ சர்டன் ஏஜ். அதாவது இது அத்தனையிலுமே உங்களுக்கு 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1996 ஒரு ஆக்ட் வருது. 1996 என்ன நடக்குதுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒன்று சொல்றாங்க. என்னன்னா child labor rehabilitation welfare fund in which the offending employer should deposit a fine of 20,000 for each child employed by him. It also issued directions for the improvement of education, health and nutrition of children. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அதாவது இந்த மாதிரி அஃபென்ஸில் ஈடுபட்டுட்டாங்க ஒருத்தங்க. ஓகேவா, சைல்ட் லேபர் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு உடனே என்ன பண்ணணும்னா அவர் சைல்ட் லேபர் வந்து அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அவர் எத்தனை சைல்ட் லேபர் வச்சுருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபாய் அவர் டெபாசிட் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி அவங்களோட எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005 சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் வருது.
ஸோ அதை என்ன சொல்லுதுன்னா enacted to provide for the establishment of a national commission and state commission for protection of child rights and children's courts for providing speedy trial of offences against children or violation of child rights. இந்த 2005ல் வர ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளுக்கு ஒரு கமிஷன் கொண்டு வாங்க, நேஷனல் கமிஷன் அண்ட் ஸ்டேட் கமிஷன் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்க்காக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்தது தான் NCPCRலாம் சொல்லுவாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிம்பாங்க. NCPCRலாம் இதன்படி தான் 2005ல் கீழே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் 2006ல் நடக்குது. அது என்னன்னா the government banned the employment of children as domestic servants or workers in business establishments like hotels, dhabas, restaurants, shops, factories, resorts, spas, tea shops and so on. அதாவது நம்ம பார்த்தோம் சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986ல் என்ன நடந்தது, ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க்கர்ஸ் சைல்ட் லேபர்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிச்சே தவிர ஒரு நான் ஹசார்டஸில் வந்துட்டு சொல்லலை. ஆனால் 2006ல் தான் சொல்கிறாங்க எதுலேயுமே சில்ட்ரன்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடாது பிலோ 14 இயர்ஸ். அது வந்துட்டு ஃபேக்ட்ரிஸாக இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் நிறைய சின்ன பசங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கூட சில்ட்ரன்ஸ் இனிமேல் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு 2006ல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் வார்ன்ட் தட் எனிஒன் எம்ப்ளாயிங் சில்ட்ரன் பிலோ 14 இயர்ஸ், அதாவது பிலோ 14 இயர்ஸ் இருந்தால் லியபிள் ஃபார் ப்ராசிக்யூஷன் அண்ட் பீனல் ஆக்ஷன் உங்கள் மேலே எடுக்கப்படும், அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. த சைல்ட் லேபர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த நம்ம பார்த்தோம் சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்துட்டு 1986ன்னு பார்த்தோம். ஸோ அதை வந்துட்டு 2016ல் அமெண்ட் பண்ணுறாங்க. த சைல்ட் லேபர் Prohibition and Regulation Act 1986 தான் அமெண்ட் பண்ணுறாங்க. இட் ஹாஸ் ரீநேம்டு த பிரின்சிபல் ஆக்ட் ஆஸ் த சைல்ட் அண்ட் அடாலசன்ட் லேபர் ஆக்ட் அப்படின்னு வருது. ஸோ அந்த பழைய ஆக்டை என்ன மாதிரி பேர் மாற்றுறாங்கன்னா த சைல்ட் அண்ட் அடாலசன்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த அடாலசன்ட் அப்படின்றத ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்துடுது. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் நம்ம வந்து இப்போ ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. சைல்ட் லேபர் ஆக்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். சைல்ட் லேபர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016ல் தான் வந்துட்டு உங்களுக்கு நிறையா விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் 5th எடிஷன்லேயே வந்துட்டு இன்னும் ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க, சைல்ட் லேபர் அமெண்ட்மெண்ட் 2016 சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டை வந்துட்டு நம்ம அப்போதைக்கு கரண்ட் அஃபேரில் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அடலசன்னா 14 to 18 இயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதில் ஆட் ஆயிடுவாங்க. 14 இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு 1 to 14 இயர்ஸ் பார்த்தோம். ஸோ அடலசன்ட்னு வரும்போது 18 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பேர் வந்துடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான ஃபைனு 6 months இல்லாட்டி 2 years, 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் ப்ளஸ் 20,000 to 50,000 வந்து ஃபைன், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அதாவது எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மதம் சார்ந்த ஒரு இதுதான். ஸோ இந்த வீடியோவை நம்ம வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனோடையே முடிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் பற்றி ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி செஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.